அன்பு நேயர்களே, ஒருவர் வந்தார். ஐயா, எனக்கு இரும்பல் தொண்டையில் அடிக்கடி பிரச்சனை வருதுங்க. அதான் ரொம்ப பிரச்சனையாகுது. இதனால் சுகர் வேறு எனக்கு வந்துடுதுங்கன்னாரு. ஆமாம், சுகரு ஆரம்ப ஸ்டேஜ் தாங்க எனக்கு என்னாரு. அப்போ நீ என்னப்பா சாப்பிட்டேன்னு நான் கேட்டேன். நல்லா மல்லாட்டை பயிர் சாப்பிட்டேங்க, வேர்க்கடலை சாப்பிட்டேன். வேர்க்கடலை சாப்பிட்டு என்னப்பா செஞ்சேன்னு. நிறையா தண்ணி சாப்பிட்டேங்கன்னாரு. தண்ணி சாப்பிட்டியாப்பா? சரி, ரொம்ப சந்தோஷம். சரி, அப்புறம் என்னப்பா சாப்பிட்டேன்? நிறையா இனிப்பும் சாப்பிடுங்க. சரி, இனிப்பு சாப்பிட்டு என்ன செய்வேன்? அது தண்ணி குடிச்சுங்கன்ட்டு. எப்பயுமே ஒன்றே ஒன்று சொல்கிறேன். நீ வந்த பற்றியா தொண்டை வலிக்கும், தொண்டை பிரச்சனை இருக்குது, ரொம்ப இதுவாக இருக்குது, இருமல் இருக்குதுன்ற இதெல்லாம் இந்த வினையை நீயே தேடிக்கணும். அதே போல் இனிப்பு சாப்பிட்டா, அதே போல் தண்ணி சாப்பிட்டு உனக்கு இந்த சுகர் ஆரம்ப சுகர் ரெண்டாவது ஐட்டத்தில் வந்துடுது. டைப் 2ல் வந்துடுது உனக்கு சுகர். அதனால் வேர்க்கடலை என்றைக்குமே சாப்பிட்ட பிறகு தண்ணீர் குடிக்கக்கூடாது. வேர்க்கடலை சாப்பிட்டு நீ தண்ணீர் சாப்பிட்டா உனக்கு இரும்பலும் தொண்டை வலியும் வரும். அதனால் இந்த பிரச்சனையை விட்டுடு. நீ அங்கேருந்து எனக்கு ஃபோன் பண்ணி கேட்டால் அதுக்காக நான் பதில் சொல்கிறேன் வரும். அதனால் எப்பயுமே மல்லாட்டை பயிர், நீ கிராமத்தில் இருக்கிறியோ, நீ எங்கேயோ வாங்கி சாப்பிட்றியோ எனக்கு தெரியாது. வேர்க்கடலை சாப்பிட்டு உடனே தண்ணி சாப்பிடாது. அப்படி நீ தண்ணி சாப்பிட்னா இந்த பிரச்சனை வரும். அதனால தான் உனக்கு அந்த இரும்பலும் தொண்டை வலியும் வந்துக்குது. அதனால் இதான் உனக்கு மருந்து. அதே போல் அடிக்கடி ஸ்வீட்டு சாப்பிடுவோங்க. ஸ்வீட் சாப்பிட்டு தண்ணி சாப்பிடுவேங்க. அதே போல் சில பேர் பாருங்கள், ஏதாவது விசேஷத்தில் போட்டாலும் ஸ்வீட் சாப்பிட்டு ஐஸ்கிரீம் சாப்பிட்டு தண்ணி சாப்பிடுவாங்க. இதெல்லாம் ஐஸ்கிரீம் சாப்பிட்டு சுட தண்ணி வேறு சாப்பிடுவாங்க. அதனால் ஐயா, நீங்கள் இதெல்லாம் விட்டுடுங்க. நீங்கள் இனிப்பு சாப்பிட்டு தண்ணீரை குடிக்காதீங்க. சாப்பிட்றீங்களா, சாப்பிட்டு கேட்டு முடிச்சிட்ட பிறகு கடைசியில் வேணா இனிப்பு சாப்பிடுங்க, தண்ணி சாப்பிடாதீங்க. அதே போல் இனிப்பு சாப்பிட்டு நீ என்ன டைப் 2 சர்க்கரை கண்டிப்பாக வரும். அதனால் நீ மருந்து சாப்பிட்றத விட இதை நிறுத்திப்பார். இந்த வேர்க்கடலை சாப்பிட்றதையும் இந்த இனிப்பு சாப்பிட்றதையும் நிறுத்திட்டு நான் சொன்ன போல் நீ சாப்பிடு. தண்ணி சாப்பிடாது, இடையில தண்ணி சாப்பிடாது. ஒரு மணி நேரம் 1.5 மணி நேரம் சென்று நீ தண்ணி சாப்பிடு. அப்போ உனக்கு எதுவுமே வராது. இல்லைங்க, டீ காப்பிலாம் நான் சாப்பிட்லாமாங்க? தான் டீ காப்பி சாப்பிட்டா கூட தண்ணி சாப்பிடக்கூடாதுப்பா. குளிச்சா டீ காப்பி சாப்பிட்டு சில பேர் குளிச்சா தண்ணி சாப்பிடுவாங்க, சூடாக சாப்பிடுவாங்க. அதனால் உனக்கு என்ன ஆகும்? எடை கூடும், வாய்வு உடம்புல வாய்வு அமிலத்தன்மைலாம் கூடி உடலில் பிரச்சனை வரும்பா. அதனால் சில பேர் பாருங்கண்ணே, ஹோட்டலில் போவாங்க, சாப்பிட்டுட்டு பால் சாப்பிடுவாங்க. டிஃபன்லாம் சாப்பிட்டு போய் கடைசியில்னா ஒரு காப்பி கொண்டாங்க, ஒரு பால் கொண்டாங்கன்னுவாங்க. ஐயா, நான் சொல்கிறேன், பால் முறியக்கூடிய தன்மை உண்டு. அதனால் நீங்கள் டிஃபனோ ஏதோ இட்லியோ ஏதோ தோசையோ சாப்பிட்டுட்டு உடனே பால் சாப்பிட்டா அது முறிஞ்சிடும். அப்போ முறிஞ்சு அது உள்ளே போச்சு, அந்த பாலம் உள்ளே போச்சுன்னா உங்கள் உடம்பு கெட்டுடும். தயிர் மாரி துவஞ்சி அது பானை மாரி இதுன்னு ஒரே ஸ்மெல் அடிக்கும், வயிறு செரிக்காது, ஏப்பம் வரும், புளியாப்பம் வரும், எல்லாம் இருக்கும். அதனால் தயவு செய்து ஹோட்டலில் போய் சாப்பிட்டு உடனே டீயோ காப்பியோ பாலோ சாப்பிடாதீங்க. அதே போல் பால் சாப்பிட்ட பிறகு 1 மணி நேரம் சென்று தான் நீங்கள் எதுவுமே சாப்பிட்ணும். அதே போல் ஆகாரம் சாப்பிட்டுட்ட பிறகு 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் சேர்த்து தான் நீங்கள் எதுவுமே சாப்பிட்ணும். இது இடையில நீங்கள் ஒரேபடியாக நீங்கள் சாப்பிட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு உடலில் பிரச்சனை தாங்க வரும். அதனால் டீ காப்பி சாப்பிட்டுட்ட பிறகு நீங்கள் அதெல்லாம் சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு எடையும் கூடும், அமிலத்தன்மையும் வரும், உடல்நிலையில் பல பிரச்சனையும் வரும். அதனால் இந்த தப்பை செய்யாதீங்க. டீ காப்பி சாப்பிட்ணுன்னா இப்படி தான் சாப்பிட்ணும். ஹோட்டலில் போய் சாப்பிட்டீங்கன்னா டிஃபனை மட்டும் சாப்பிட்டுவாங்க. எல்லாம் போவீங்க, கல்யாணத்தில் வைக்கிறா போல் ஹோட்டலில் போய் பூரி கொண்டா, சப்பாத்தி கொண்டா, இட்லி கொண்டாடுவீங்க, அதில் உப்புமா வேறு கொண்டாடணும், அதில் பொங்கல் வேறு கொண்டாடணும். இவ்வளோ சாப்பிட்டா என்ன செய்யறது? ஏதாவது ஒரு ஐட்டம் சாப்பிடுங்க. அப்போ தான் உங்கள் உடம்பு நல்லா இருக்கும். நாக்குக்கு அடிமையாகாதீங்க. போய் சாப்பிட்டீங்கன்னா ஏதாவது ஒரு ஐட்டம் சாப்பிட்டுட்டு நீங்கள் வாங்க. அதனால் அதை சாப்பிட்டு நீங்கள் யாருக்கா 4 பேர் பக்கத்தில் இருக்கிறான்னு சொல்லிட்டு நான் இட்லி சாப்பிட்றோம், பொங்கல் சாப்பிட்றோம், டீ சாப்பிட்றோன்னு சொல்லிட்டு அது போல் அந்த தப்பை செய்யாதீங்க. அதனால் நீங்களும் பயன்பெறுங்க. நான் சொல்கிறத நல்லா கேட்டுங்க. இதை நான் உங்களை விடைக்கிறதுக்காகவோ உங்களை தப்பாக சொல்கிறதுக்காகவோ நான் நினைக்கல. இது தவறு. இந்த முறையை நீங்கள் இன்னையிலேருந்து திருத்திங்க. இந்த வீடியோ பார்க்குறவங்களாம் திருத்திக்கலாம் நீங்கள். அதனால் வேர்க்கடலை சாப்பிட்டு தண்ணி சாப்பிடாதீங்க, இனிப்பு சாப்பிட்டும் தண்ணி சாப்பிடாதீங்க, டீ காப்பி சாப்பிட்டு நீங்கள் சாப்பிடாதீங்க. அதே போல் உணவு சாப்பிட்டுட்டா நீங்கள் என்ன செய்கிறீங்க? இந்த பால் சாப்பிடாதீங்க. இதை போல் சாப்பிட்டீங்கன்னா நம்ம உடம்புக்கு தாங்க இதணும். அதனால் அந்த தப்பை செய்யாதீங்க. நீங்களும் நல்லா இருக்கணும், மற்றவர்களும் நல்லா இருக்கணும். நீங்களும் இந்த இதை 4 பேருக்கு சொல்லுங்கள், கேளுங்க. நீங்கள் எல்லாம் வெளியிலேருந்து எனக்கு நிறையா ஃபோன் கால் வருது. அதனால் நான் உங்களுக்கு இந்த ஃபோன் மூலிமா, இந்த வீடியோ மூலிமா அனுப்புகிறேன். நீங்களும் பயன்பெறுங்கள், மற்றவர்களும் பயன்பெறுக்க அருள் புரியுங்க. நன்றி, வணக்கம்.